வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க 90s கிட்ஸ் அண்ட் இயர்லி 2K கிட்ஸ், நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. உங்கள் கண்ணை மூடி ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம நார்மலாக சன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் பிரேக் போடும்போது இப்படி ஒரு வாய்ஸ் வரும். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக. அதுக்கப்புறமா அந்த சண்டே ஈவினிங் 6:30 வர்ற வரைக்கும் ஸ்கூல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், இல்லை வீட்டில் நம்ம சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கிட்டையும் அந்த திரைப்படத்தை பற்றின பேச்சு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சண்டே ஈவினிங் 6:30 வந்ததுக்கப்புறம் உலகமே மறந்து போய் ரிமோட்டை யார்கிட்டையுமே கொடுக்காம சண்டை போட்டு அந்த திரைப்படங்களை பார்த்த அந்த நாட்கள். அப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை, நம்ம உலகமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த தமிழ் படங்கள் தான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 20s வெளியான சில மாஸ் திரைப்படங்களை வெறும் திரைப்படங்களா இல்லாமல் நம்ம சின்ன வயசு நினைவுகளாக பார்க்க போகிறோம். உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு டைம் ட்ராவல் பண்ண ரெடியாக இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானையும் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கக்கூடிய திரைப்படம் தளபதி விஜயோட 2004 ரிலீஸ் ஆன கில்லி திரைப்படம் தான். இந்த ஒரு திரைப்படம் அப்போ இருந்தவங்களுக்குலாம் கபடி மேலே ஒரு கிரேஸையே உருவாக்குச்சு. ஸ்கூல்ல பிரேக் விட்டா போதும், புக்கும் பேனாவும் பறந்துடும், அடுத்த நொடி கிரவுண்ட்ல கபடி தான். நம்ம தளபதி விஜயோட கபடி ஆடுற ஸ்டைல் கூடவே நம்ம வித்யாசாகர் சாரோடைய மியூசிக் அவ்வளோ அருமையா இருக்கும். குறிப்பா அந்த அப்படி போடு சாங் அப்போ இருந்த காலகட்டங்களில் ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை கல்யாண மண்டபங்களாக இருக்கட்டும், இந்த ஒரு பாட்டு இல்லாமல் அது கம்ப்ளீட்டே ஆகாது. அதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜுக்கும் நம்ம தளபதி விஜய்க்கும் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி சும்மா தூள் கலப்பும். இப்போ இந்த திரைப்படத்தை டிவியில் போட்டால் கூட புதுசாக பார்க்குற அந்த ஃபீலோட உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். அதுதான் கில்லி படத்தோட மேஜிக். நீங்கள் இந்த திரைப்படத்தை எத்தனை தடவை பார்த்துருப்பீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தை இப்போ போட்டு அதை மியூட்ல போட்டால் கூட அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய எல்லா டைலாக்கையும் நானே சொல்லுவேன். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 2வது இருக்கக்கூடிய திரைப்படம் பயத்தையும் சிரிப்பையும் ஒன்னா கலந்து கொடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சந்திரமுகி திரைப்படம் தான். 2005 வந்த இந்த படம் தான் எத்தனையோ 20s கிட்ஸ் பார்த்த முதல் ஹாரர் படமா இருக்கும். அது வரைக்கும் ஹாரர்னா அமானுஷம் பேயின்னு பயந்துட்டு இருந்த நமக்கு ஒரு காமெடி கலந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லரா சந்திரமுகி திரைப்படம் வந்தப்போ ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அந்த ஸ்டைல், ஜோதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ், கூடவே அந்த சத்தம், இது எல்லாமே நம்மளுடைய 2 நாள் தூக்கத்தை சேர்த்து தூக்கிட்டு போயிருந்திருக்கும். ராத்திரி தனியா பாத்ரூம் போக கூட யோசிச்ச காலங்கள் தான் அதெல்லாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல அந்நியன் திரைப்படம் இல்லாம எப்படி 2005 விக்ரம் சாரோட 3-in-1 பெர்ஃபார்மன்ஸ் மிரட்டி விட்டுருப்பாரு. அம்பீரமோ அந்நியன்னு 3 கேரக்டர்லையும் நடிக்காம அந்த 3 கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாரு நம்ம விக்ரம் சார். இந்த திரைப்படத்துல இருந்து சங்கர் சார் எங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன பயத்தையே உருவாக்கிட்டாரு. சிக்னல்ல நிக்கலனா, ரோட்ல குப்பையை போட்டா, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா அந்நியன் வந்துருவான். இதுதான் அப்போ ஸ்கூல்ல எங்களோட ஃபேமஸான ஜோக்கே. சங்கர் சாரோட மேக்கிங், ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்னு எல்லாமே வேற லெவல். சமுதாயத்தில் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டி அதை சரி செய்யணும்னு ஒரு நல்ல மெசேஜை நமக்கு ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாரு சங்கர் சார். இந்த ஒரு திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். இப்போ வரைக்கும் ட்ரை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஃபாலோ பண்றீங்களான்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 4வதா இருக்கக்கூடிய திரைப்படம் நம்ம தளபதி ரசிகர்களுக்கு 2005 இன்னொரு மாபெரும் ட்ரீட்டா அமைஞ்ச திருப்பாச்சி திரைப்படம் தான். 2005 பொங்கலுக்கு வெளியான இந்த திரைப்படம் அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு ஒரு புது இலக்கணத்தையே எழுதுச்சு. அந்த திரைப்படத்துல வந்த எல்லா பாடல்களும் ஒரு மாபெரும் ஹிட் அடிச்சு பொங்கல் திருவிழாலாம் பட்டி தொட்டி எங்கும் எதிரொலிச்சுட்டு இருந்துச்சு. ஒரு கிராமத்து அண்ணன் தன்னோட தங்கச்சியோட பாதுகாப்பான வாழ்க்கைக்காக சென்னைக்கு வந்து அங்க இருக்கிற ரவுடிசத்தை அழிக்கிறதுக்கு நடத்துற போராட்டம் தான் இந்த படத்தோட ஒரு வரி கதை. இந்த ஒரு திரைப்படத்துக்கு அப்புறமா தங்கச்சின்னா ஒரு பாசம், பாதுகாப்பு உணர்வுன்னு அப்ப எங்களுக்குள்ள ரொம்பவே ஆழமான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 5வது இருக்கக்கூடிய திரைப்படம் 2007 பிரபுதேவா டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்ச போக்கிரி திரைப்படம் தான். நம்ம தளபதி விஜயோட பீக் மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு திரைப்படத்துல தான் வெளிப்பட்டுச்சு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற இந்த டைலாக் எல்லாம் நம்ம பசங்க டாய்லெட் ஃபைட்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. முக்கியமா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல விஜய் காரை விட்டு இறங்கி வரும்போது அவர் தான் சத்தியமூர்த்தி ஐபிஎஸ்னு தெரிய வரும்போது வரும் பாருங்க ஒரு கூஸ் பம்ப்ஸ். அப்போ அந்த திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 6வதா இருக்கக்கூடிய திரைப்படம் 2009 சூர்யாவை புதுசா ஸ்டைலிஷா பார்த்த ஒரு திரைப்படமான அயன் திரைப்படம் தான். கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல வந்த அந்த திரைப்படம் சென்னை டு ஆப்பிரிக்காவுக்கு இல்லீகல் திங்ஸை கடத்துற ஒரு கதைக்களத்தில் அமைஞ்சது நமக்கெல்லாம் ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. ஒரு ஸ்மக்லிங் ஸ்டோரியை இப்படி ஒரு மாஸ் கமர்ஷியல் படமா மாற்ற முடியுமான்னு ஆச்சரியப்பட்டோம். அதுக்கப்புறம் முக்கியமா சூர்யாக்கு இந்த படம் ஒரு பெரிய கரியர் பிரேக்கா அமைஞ்சிச்சு.
தமன்னா கூட அவரோட கெமிஸ்ட்ரி, படத்துல இருந்த இன்டென்ஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ்னு எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறமா ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல இந்த திரைப்படத்துல வந்த எல்லா பாட்டுமே ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற படம், ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமான விஷாலோட திமிரு திரைப்படம் தான். 2006ல வந்த இந்த ஒரு திரைப்படம் விஷாலுக்கு ஒரு பெரிய மாஸ் என்ட்ரியை கொடுத்தது. ஒரு அக்ரெசிவ் ரோல்ல விஷால் நடிச்சது அவருக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோங்கிற இமேஜ் அப்பவே கொடுத்துச்சு. முக்கியமா இந்த திரைப்படத்துல வடிவேலோட காமெடி மட்டும் தனியா வேற ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த படத்துல வந்த ஃபைட் சீக்வன்ஸ், மாஸ் டயலாக்ஸ்னு எல்லாமே சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஒரு திரைப்படத்துல வடிவேலோட எந்த காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா இந்த ஒரு வீடியோ உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை ரீவைண்ட் பண்ணிருக்கும்னு நம்புறேன். அதுக்கப்புறமா நீங்க சின்ன வயசுல டிவிலயோ இல்ல தியேட்டர்லயோ பார்த்து இப்போ வரைக்கும் மறக்க முடியாத படம் எதுன்றதையும் உங்களோட ஃபேவரட் 2000 மூவி எதுன்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் டெய்லி போடக்கூடிய நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க பெல் ஐக்கானையும் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க.